அதுவும் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பாவக்காயோட டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப கசப்பெல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு கசப்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன கிரேவி தான் பார்க்க போறோம். என்ன கிரேவினா பாவக்காய் கிரேவி தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க வேணா கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அதுக்கு வந்து தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் என்னன்னா பாவக்காயை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா ஸ்லைஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் மொத்தமா வந்து நீங்க கட் பண்ணீங்கன்னா சாப்பிடையில கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்றது இருந்தா கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கத்திரியில வச்சு நான் சொன்னது அப்படியே வச்சு நான் சொன்னதை காப்பி பண்ணிட்டு தானே. என்ன காப்பி பண்ணாங்க? என்ன காப்பி பண்ணாங்க? நைஸா வெட்டினா கசக்காதானே? அப்படி இல்லை, நிஜமாலுமே நைஸா வெட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்து இப்போ வந்து தேவையான பொருள் பார்த்தலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் வந்து உப்பு, 2 பெரிய வெங்காயம், உப்பு, 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பூண்டு பல்லை வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம், அதுக்கப்புறமேட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இதுதான் இப்போ தேவையான பொருள். சரி, ஓகே. நம்ம வந்து கடுகு வெந்தயம்லாம் போடுறது இல்லையா? கடுகு வெந்தயம் தான் வச்சிருக்கியா? சரி சரி. இப்போ வந்து நம்ம பாவக்காயை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கசப்பு இல்லாம இருக்கும். கசப்பு இல்லாத கிரேவி தான் நம்ம செய்ய போறோம். பாவக்காய் கசப்பு இல்லாத. குழந்தைங்க சாப்பிடாதுல்ல. கண்டிப்பா வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நீங்க வறுத்துட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா கழுவிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி. இது வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுல போட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றா தான் பொரிப்பியா? ஒவ்வொன்றா இல்லை, இந்த போடுறேன்ல. என்ன தெரியுது? அதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் வந்து காய வச்சுருங்க. நான் வந்து காய வைக்கல, அதான் வெடிக்குது, தெளிக்குது. தெளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் வந்து அப்படியே சும்மா தட்டில் இது பண்ணி வச்சிங்கன்னா காஞ்சிடும். நம்மளுடைய பாவக்காய் வந்து சூப்பராக வந்து வறுத்து எடுத்துட்டோம். பாருங்க, வெளிச்சத்தில் காமி எப்படி வறுத்து எடுத்த மாதிரிங்க. இங்கே பாருங்க, நான் வெறும் வாயிலே சாப்பிட்றேன். கசக்கவே கசக்காது, டேஸ்டாக இருக்கும். நம்மளோட ஆயில் வந்து நம்ம வந்து இந்த ஆயிலில் தான் நம்ம பொரித்து பாவக்காய் எடுத்துருக்கோம். அதே ஆயிலே நம்ம வந்து வெந்தயமும் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகமும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துருவோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்துருவோம். அப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துருவோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறமேட்டு குழம்பு மிளகாத்தூள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த புளி தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துருவோம். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதோடையே நம்ம வந்து இந்த தக்காளியை சேர்த்துருவோம். நம்ம தக்காளி வெங்காயம் வந்து சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி நல்லா வதங்கிடுக்குன்னு. இதோட நம்ம வந்து இந்த வறுத்த பாவக்காயை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். பாவக்காயும் அப்படியே போட்டு வதக்கிட்டு இதோட வந்து உப்பு போடணும். நம்ம அப்போ தான் வந்து நம்மளுடைய பாவக்காயில் வந்து உப்பு சேரும். சரிங்களா? சரி, ஓகே. சரியானு கேட்குறேன், வாங்க போங்கன்னு பேசுகிறேன். உங்களை கேட்குறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பாவக்காயில் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த பாவக்காயில் போய் உப்பு சேர்ந்துடும். தக்காளி வெங்காயம் சூப்பராக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பாவக்காயை போட்டு இது பண்ணணும். அது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த புளி தண்ணியில் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட வேண்டியதான். எத்தனை மணிக்கு கிரேவி ரெடி ஆகும்? ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா தலை கொதிக்கும். கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அதில் தான் நம்ம போட்ட மசாலா வாடையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து எண்ணெய் மிதக்கும், அப்போதான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, நீ ரெடி பண்ணி கொடுத்தேன்னா நான் சாப்பிட்றேன். ஓகே. பாவக்காய் குழம்பு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட அனல் பறக்க வேற இருக்குங்க. பாருங்க, புகை போகிறது தெரியுதுங்களா? தெரியுது. நம்மளுடைய பாவக்காய் குழம்பு நம்ம ரிவ்யூ டைம் வந்ததுனால ரிவ்யூ பண்ணி
பாவக்காவை கொஞ்சம் அரிச்சு அப்படி மேலே போட்டுக்குவோம். நிஷா, தியா, தர்னிஸ் எல்லாம் திங்க மாட்டாங்க. வேணா குழம்பு வேணா ஊற்றிக்குவாங்களே தவிர பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் வீடியோ முன்னாடியே சாப்பிட்டு காட்டினேன் ஒரு பாவக்காய். சாப்பிடுவியா நீ? சாப்பிடுவேன்னா குழம்புல உள்ள சாப்பிட மாட்டேன், பொரிச்சிருந்தா சாப்பிடுவேன். ஓகே, டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா சொல்கிறேன், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அனல் பறக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கசப்பே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கசப்பாக தான் இருக்குது. லைட்டாக இருக்கும், நம்ம பொரிச்ச எண்ணெயிலே வந்து இது பண்ணோம் இல்லையா, அதனால லைட்டாக இருக்கும். பாவக்காய் சாப்பிட்டு பார்ப்போம். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த இனிப்பெல்லாம் ஸ்வீட்லாம் சாப்பிட்றனால வந்து உடம்புல வந்து உள்ளே வந்து இது புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், பூச்சிலாம் இருக்கும் இல்லையா. அதை மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு ட்ரை பண்ணி, இல்லைன்னா பாவக்காய் வத்தல்னா பாவக்காய் அந்த மாதிரி காய வச்சு வத்தலாம் பொரிச்சு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் எப்படி உங்கள் குழந்தைங்க வந்து பாவக்காய் வந்து சாப்பிட வைக்க முடியுமோ அப்படி வந்து சாப்பிட வச்சிங்கன்னா உடம்புல வந்து அந்த பூச்சி இதெல்லாம் இருக்காது. மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி கசப்பு கொடுத்து பழக்குங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுவும் எண்ணெயில் போட்டு பிடிக்கும். பாவக்காயோட டேஸ்ட் நல்லா இருக்குது. ரொம்ப கசப்பெல்லாம் கிடையாது, நார்மலான ஒரு கசப்பு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். வாழ்க்கை தமிழ். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். சூப்பரா இருக்கு.